தமிழகத்தில் நாளை வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக தொடங்குகிறது. நவம்பர் 4 முதல் டிசம்பர் 4ஆம் தேதி வரை வீடு வீடாக வந்து கணக்கெடுக்கும் பணியை தேர்தல் ஆணையம் தொடங்க உள்ளது. இதையொட்டி பூத் அளவிலான அலுவலர்கள் வீடுதோறும் வந்து விண்ணப்ப படிவத்தை பொதுமக்களிடம் விநியோகிப்பர். பொதுமக்கள் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அளித்ததும் அந்த தகவலின் அடிப்படையில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும், அதில் ஆட்சேபம் இருந்தால் டிசம்பர் 9 முதல் ஜனவரி 8ஆம் தேதி வரை விண்ணப்பித்து பொதுமக்கள் தங்கள் பெயரை சேர்த்துக் கொள்ளலாம் எனவும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்பின் பிப்ரவரி 7ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்றால் என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியாகும். இந்திய தேர்தல் ஆணையம் எந்த நேரத்திலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை மேற்கொள்ள மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அனுமதிக்கிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது வழக்கமான வருடாந்திர வாக்காளர் பட்டியல் திருத்தம் போல் இருக்காது. அதாவது பதிவு செய்யப்பட்ட அனைத்து வாக்காளர்களின் விவரங்களும் சரிபார்க்கப்படும். இன்று நகர்மயமாதல் காரணமாக மக்கள் உள்நாட்டில் இடம்பெயர்ந்து வருகிறார்கள். அவர்களில் ஒரு நபரின் பெயர் வாக்காளர் பட்டியலில் பலமுறை பதிவாகியிருக்க வாய்ப்பிருக்கிறது. அதில் டியூப்ளிகேட் பதிவு நீக்கப்படும். இறந்த, இடம்பெயர்ந்த மற்றும் சட்டவிரோதமாக குடியேறிய வாக்காளர்களை பட்டியலில் இருந்து அகற்றுவதை முக்கிய குறிக்கோளாக கொண்டு நடைபெறுகிறது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணையை அமைச்சர் அன்பில் மகேஷ் நாளை சென்னையில் வெளியிடுகிறார். நாடு முழுவதும் CBSE 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு பிப்ரவரி 17ஆம் தேதி தொடங்குவதாக அறிவிப்பு வெளியாகிவிட்டது. இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எப்போது நடைபெறும் என்ற எதிர்பார்ப்பு மாணவர்கள் மத்தியில் எழுந்தது. இந்நிலையில் நாளை காலை சென்னையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொதுத் தேர்வு அட்டவணை விவரங்களை வெளியிடுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெறும் முதன்மை கல்வி அலுவலர்கள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்கள் கூட்டத்தில் பங்கேற்கும் அமைச்சர் அதன் பிறகு அட்டவணையை வெளியிடுகிறார். வழக்கம் போல் மார்ச் முதல் வாரத்தில் தொடங்கி ஏப்ரல் மத்தியில் தேர்வு முடியும் வகையில் அட்டவணை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுவதால் அதற்கு முன்பாகவே தேர்வு பணி அனைத்தும் முடிவடையும் வகையில் அட்டவணை தயாரிக்கப்பட்டு இருப்பதாக துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான CCTV காட்சிகள் மற்றும் கூடுதல் ஆதாரங்களை வழங்க சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக தலைமை அலுவலகத்தில் CBI சம்மன் அளித்துள்ளது. கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்த வழக்கை CBI விசாரித்து வருகிறது. இது தொடர்பாக சென்னை பனையூரில் உள்ள தாவேக தலைமை அலுவலகத்திற்கு சென்ற CBI அதிகாரி இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமாரிடம் பல்வேறு தகவல்களை கேட்டறிந்தார். மேலும் சம்பவத்தன்று விஜயின் பிரச்சார வாகனத்தில் பதிவான CCTV காட்சிகளை ஒப்படைக்குமாறு CBI அதிகாரிகள் தெரிவித்ததாகவும், சம்பவத்தன்று விஜயின் பிரச்சார வாகனத்திற்கு முன்னால் இருந்த வாகனங்கள் என்னென்ன என்பது குறித்தும் CBI அதிகாரிகள் கேட்டறிந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. CBI கேட்ட விவரங்களை 3 அல்லது 4 நாட்களில் ஒப்படைப்போம் என்று தமிழக வெற்றிக் கழக இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். டீடைல்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதாவது CCTV போன்ற டீடைல்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. கொடுக்க சொல்லிருக்காங்க சார். அந்த மாதிரியான இல்ல, நாங்க ஒரு 3 நாளுக்குள்ள கொடுக்கணும். 3-4 நாட்களுக்குள்ள எங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் மூலமா தேவையான டீடைல்ஸ் நாங்க கொடுக்கறோம்னு சொல்லிருக்கோம். பொதுச் செயலாளர் இணை பொதுச் செயலாளர்கிட்ட விசாரணை நடத்தணும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அப்படின்னு இல்ல, அது சம்பந்தப்பட்டதுல டீடைல்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பழைய SIT நம்ம கொடுத்துருக்கோம். பழைய தமிழக காவல்துறையில இருந்து விசாரிச்சப்பே அதை கொடுத்துருக்கோம். அதே டீடைல்ஸ் திரும்ப கேட்டிருக்காங்க. நம்ம அதை கொடுக்கறோம்னு சொல்லிருக்கோம். அதுக்கு ஒரு டேட்டும் சொல்லி கொடுக்கறோம்னு சொல்லிருக்கோம். மத்தபடி ஒண்ணும் இல்ல. சம்மன் இதை டீடைல்ஸ் கேட்டு தான் இன்னைக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். மத்தபடி அந்த மாதிரியான சம்மன் இது வரைக்கும் வரல. வந்தா கண்டிப்பா எங்க தரப்புல நாங்க ஆஜராக எங்களுடைய விளக்கத்தை கொடுப்போம். அந்த மாதிரியான சம்மன் இது வரைக்கும் வரல.
பருவமழை மற்றும் காய்கறிகளின் அறுவடை காலம் முடிந்ததால் சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறிகளின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. கிலோவுக்கு 5 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரை விலை உயர்ந்துள்ளதாக மொத்த வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். அதன்படி பீன்ஸ் விலை கிலோவுக்கு 20 ரூபாய் உயர்ந்து 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 40 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோ தக்காளி கிலோவுக்கு 5 ரூபாய் அதிகரித்து 45 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. முருங்கைக்காய் கிலோவுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 60 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கோயம்பேடு காய்கறி சந்தையில் காய்களின் விலை அதிகரித்துள்ளதன் காரணமாக சில்லறை விற்பனையிலும் விலை அதிகரிக்கும் என்று வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த விலை உயர்வு டிசம்பர் மாதம் வரை தொடரும் என்றும் புத்தாண்டுக்கு பிறகே விலை குறைய வாய்ப்பிருப்பதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். மதுரை அலங்காநல்லூர் உள்ளிட்ட ஜல்லிக்கட்டு போட்டிகளில் வர்ணனையாளர்களை ஒவ்வொரு சுற்று வாரியாக நியமிக்க கோரி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்கம் சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளின் வர்ணனையாளர்கள் சில காளைகளின் பெயர்களை அறிவிப்பதற்காக ஜிபே மூலமாக பணம் பெறுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. காளைகள் குறித்த வர்ணனைகளில் புதுக்கோட்டை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வர்ணனையாளர்கள் வரவழைக்கப்பட்டு வர்ணனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் காளை உரிமையாளர்களிடம் வர்ணனையாளர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு குறிப்பிட்ட காளைகளின் பெயர்களை பலமுறை பெருமையாக பேசுவதோடு வெற்றி அறிவிப்பையும் வெளியிடுவதால் குழப்பம் நிலவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பணம் கொடுக்காத ஜல்லிக்கட்டு காளை உரிமையாளர்கள் தங்களது காளைகளின் பெயர்களை கூட வாசிக்காமல் அனுப்பி வைக்கும் நிலைக்கு தள்ளப்படுவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. எனவே போட்டிகளின் போது வர்ணனையாளர்களையும் ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒருவர் என்ற விகிதத்தில் தேர்வு செய்ய வேண்டும் என்றும் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த வர்ணனையாளர்களையும் வர்ணனையில் ஈடுபடுத்த வேண்டும் என்றும் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நல சங்கத்தினர் மனு அளித்துள்ளனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் தாறுமாறாக ஓடிய லாரி மோதியதில் 10 பேர் உடல் சிதறி பலியான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஜெய்ப்பூரின் லோகமண்டி சாலையில் அதிவேகமாக வந்த லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் நடந்து சென்றவர்கள் மீது கொடூரமாக மோதியது. எதிர்த்திசையில் வந்த கார்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் மீது மோதியும் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நிற்காமல் சென்றது. சாலை முழுக்க சிதறி கிடந்த உடல்கள் காண்போரை அதிர்ச்சியில் உறைய வைத்தன. இந்த கோர விபத்தில் 10 பேர் நிகழ்விடத்திலேயே உடல் சிதறி பலியான நிலையில் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். अपने 14 नंबर पे एक्सीडेंट अपने हॉस्पिटल के पास में. மது போதையில் இருந்ததாக கூறப்படும் லாரி ஓட்டுநர் கைது செய்யப்பட்டதை அடுத்து தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. தெலங்கானாவில் அரசு பேருந்து மீது டிப்பர் லாரி மோதிய கோர விபத்தில் பலி எண்ணிக்கை 20ஆக அதிகரித்துள்ளது. ரங்காரெட்டி மாவட்டம் மிரியாலகுடா அருகே இந்த துயரம் நிகழ்ந்துள்ளது. அரசு பேருந்து மீது ஜல்லிக்கற்கள் ஏற்றி வந்த டிப்பர் லாரி மோதி கவிழ்ந்ததில் பேருந்து ஓட்டுநர் உட்பட 19 பயணிகள் உயிரிழந்தனர். சுமார் 70 பயணிகள் பேருந்தில் இருந்ததாக கூறப்படும் நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். பேருந்து முற்றிலும் உருக்குலைந்த நிலையில் ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் பேருந்தின் முன்பகுதி மற்றும் பிற பகுதிகளை உடைத்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. விபத்தில் சிக்கியவர்களுக்கு அவசர மருத்துவ உதவி வழங்க தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி உத்தரவிட்டுள்ளார். நிவாரணப் பணிகளை தீவிரப்படுத்தவும் மாவட்ட ஆட்சியருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே இந்த துயரச் சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார். மேலும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் நிவாரணம் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். ஆப்கானிஸ்தானில் 6.3 என்ற ரிக்டர் அளவுகோலில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக 20 பேர் உயிரிழந்தனர். ஆப்கானிஸ்தானின் பெல்க் மாகாணம் ஷோல்கரா மாவட்டத்தில் உள்ளூர் நேரப்படி அதிகாலை 1 மணி அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. கட்டடங்கள் குலுங்கியதால் பொதுமக்கள் பீதியடைந்தனர். இந்த நிலநடுக்கம் காரணமாக கட்டட இடிபாடுகளில் சிக்கி 20 பேர் உயிரிழந்ததாகவும் 150க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் பெல்க் மாகாண தலிபான் அரசின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். பூமிக்கு அடியில் 28 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.3 அலகுகளாக பதிவானது.
மகளிர் உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணியின் வெற்றி கொண்டாட்டம் தொடர்பான வீடியோவை பிசிசிஐ வெளியிட்டுள்ளது. இந்திய வீராங்கனைகள் உற்சாகம் மிகுந்து காணப்பட்ட காட்சிகள் வெளியாகி நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ரசிகர்கள் அதனை பகிர்ந்து வருகின்றனர். ஆட்டோகிராஃப் திரைப்படம் நவம்பர் 14ஆம் தேதி ரீரிலீஸ் ஆக போறதா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியிருக்கு. சேரன் இயக்கி நடிச்சு கடந்த 2004ஆம் ஆண்டு வெளியான படம் ஆட்டோகிராஃப். ஸ்னேகா, மல்லிகா, கனிகா, இளவரசு உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்ச இந்த படத்துல பள்ளி, கல்லூரி, இளமை பருவங்கள்ல ஹீரோ சந்திச்ச காதல் அனுபவங்கள் அழகா சொல்லப்பட்டிருக்கும். 3 தேசிய விருதுகளையும் வென்ற இந்த படம் 21 ஆண்டுகளுக்கு பிறகு நவம்பர் 14ஆம் தேதி ரீரிலீஸ் ஆகுது.